Hi students, நாம் இந்த வீடியோவில் கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியும் செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தோம்னா ஒவ்வொரு காலேஜஸ் பற்றின டீட்டெயில் ரிவ்யூ நம்ம கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் பார்த்தோம்னா இந்த காலேஜஸோட கவுன்சிலிங் கூட என்ன, இந்த காலேஜஸோட ரேங்கிங் என்னவா இருக்கு, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் சஃபர் பண்ணுறாங்க, அடுத்ததாக பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு தராங்க, இதை தாண்டி இந்த காலேஜுக்கு நீங்கள் பஸ்ஸில் வரீங்கன்னா எந்த ரூட்டில் வரணும் அப்படிங்கிற பற்றி ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2607. ஸோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2617. மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்ததாக இந்த கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற திருச்செங்கோடு அப்படின்ற ஏரியா லொக்கேட் ஆயிருக்கு. இதே செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற திருச்செங்கோடு பக்கத்துல குமரமங்கலம் அப்படின்ற ஏரியா லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது இந்த காலேஜோட ரேங்கிங்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். ஏஐசிடிஇ அப்ரூவல் வச்சிருக்காங்க, அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்காங்க, எம்பிஏ அக்ரிகேஷன் வச்சிருக்காங்க, நாக்ல A++ கிரேட் வச்சிருக்காங்க. இதே செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுமே அட்டானமஸ் காலேஜ் தான். ஏஐசிடிஇ அப்ரூவல் வச்சிருக்காங்க, நாக்ல A கிரேட் வச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்காங்க. ஸோ அடுத்தது என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 யூஜி கோர்சஸ் அவங்க ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மெக்காட்ரானிக்ஸாக இருக்கட்டும், இசிஇயாக இருக்கட்டும், ட்ரிபிள்இயாக இருக்கட்டும், ஏஐடிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஏஎம்எல்லாக இருக்கட்டும், இந்த மாதிரி 14 யூஜி கோர்சஸ் அவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அடுத்ததாக செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜில் என்னென்ன கோர்சஸ் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 11 யூஜி கோர்சஸ் அவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிஎஸ்சியாக இருக்கட்டும், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கோர்சஸ் இவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததாக பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 460+ கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ காக்னிசன்ட்டாக இருக்கட்டும், விப்ரோவா இருக்கட்டும், ஹெக்ஸாவரா இருக்கட்டும், சோஹோவா இருக்கட்டும், இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸை ரெக்கவர் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. இதே செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 170+ கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ சோஹோவா இருக்கட்டும், இன்ஃபோசிஸா இருக்கட்டும், HCLா இருக்கட்டும், விப்ரோவா இருக்கட்டும், இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் என்ன செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜில் அப்படின்னு பார்த்தோம்னா 3.5 lakhs per annum இருக்கு. இதே நீங்க கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4 lakhs per annum இருக்கு. கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில பார்த்தீங்கன்னா 86 கம்பெனிஸோட MOU சைன் பண்ணிருக்காங்க. இதே செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 15+ கம்பெனிஸோட MOU சைன் பண்ணிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் பிளேஸ்மெண்ட் என்ன பெர்சன்டேஜ்ல செலக்ட் ஆகிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில 94% ஆஃப் பிளேஸ்மெண்ட் ரிசல்ட்ஸை கொடுத்துருக்காங்க. இது செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் 89% ஆஃப் ரிசல்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததான் இந்த காலேஜோட லொகேஷனுக்கு எப்படி நம்ம பஸ்ல வருது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்போ கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற திருச்செங்கோடு அப்படின்ற இடத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கு. அதாவது கேஎஸ்ஆர் கல்வி நகர் அப்படின்ற இடத்துல. ஸோ அப்போ நீங்க நாமக்கல்ல இருந்து வரீங்க அப்படின்னா நாமக்கல் டு திருச்செங்கோடு, திருச்செங்கோடு டு ஈரோடு பஸ் ஏறினீங்க அப்படின்னா கேஎஸ்ஆர் காலேஜில் நீங்க இறங்கிக்கலாம். இதே ஈரோட்ல இருந்து நீங்க வரீங்க அப்படின்னா திருச்செங்கோடு பஸ் ஏறினீங்க அப்படின்னா உங்களால கேஎஸ்ஆர் ஸ்டாப்ல இறங்க முடியும். சேலத்துல இருந்து வரீங்க அப்படின்னாலுமே சேலம் டு திருச்செங்கோடு, திருச்செங்கோடு டு ஈரோடு பஸ் ஏறினீங்கன்னா கேஎஸ்ஆர் ஸ்டாப்ல இறங்க முடியும். இதே நீங்க கரூர்ல இருந்து வரீங்க அப்படின்னாலுமே கரூர் டு திருச்செங்கோடு வந்துட்டு திருச்செங்கோடு டு ஈரோடு பஸ் ஏறினீங்கன்னா கேஎஸ்ஆர் காலேஜில் இறங்க முடியும். ஸோ அடுத்த செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தோம்னா இந்த காலேஜ்ல பார்த்தோம்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் திருச்செங்கோட்டுல இருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸா லொக்கேட் ஆயிருக்கு. அதாவது இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு எக்ஸாக்டா அப்படின்னு பார்த்தோம்னா குமரமங்கலம் அப்படின்ற ஏரியால. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க நாமக்கல்ல இருந்து வரீங்க அப்படின்னா நாமக்கல் டு திருச்செங்கோடு பஸ் ஏறுறீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா காலேஜில் இறங்க முடியும். இதே நீங்க சேலம்ல இருந்து வரீங்க அப்படின்னா சேலம் டு திருச்செங்கோடு வந்துட்டு திருச்செங்கோடு டு நாமக்கல் பஸ்ல ஏறிங்க அப்படின்னா தாராளமா இந்த காலேஜை ரீச் பண்ண முடியும். இதே நீங்க கரூர்ல இருந்து வரீங்க அப்படின்னா கரூர் டு திருச்செங்கோடு வந்து திருச்செங்கோடு டு நாமக்கல் பஸ் ஏறிங்க அப்படின்னா காலேஜில் இறங்க முடியும். ஸோ ஈரோட்ல இருந்து வரீங்க அப்படின்னா ஈரோடு டு திருச்செங்கோடு வந்துட்டு திருச்செங்கோடு டு நாமக்கல் பஸ் ஏறிங்கன்னா இந்த காலேஜுக்கு இறங்க முடியும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியா இருக்கட்டும், செகுந்தர் இன்ஜினியரிங் காலேஜா இருக்கட்டும், இந்த 2 காலேஜ் பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதை தாண்டி இந்த காலேஜ் பத்தின எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே சரி கண்டிப்பாக ஸ்க்ரீன்ல நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீ எஜுகேஷன் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்க இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.